ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சைக்கிள் பற்றின ஒரு சில விஷயம். இந்த சைக்கிள் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்த ஒரு மாதத்துலேயே நான் வாங்கினேன். ஸோ நான் 2019 ஜான்வரி மாதம் நான் குடி வந்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு லிஃப்ட் கேட்கவும் சங்கோஜமாக இருக்கும். சம்டைம்ஸ் யாராவது அவங்களா லிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ அவங்களா கூப்பிட்டா நம்ம ஏறிப்போமே தவிர நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கப்ப, என்னதான் 2.25 கிலோமீட்டர்ஸாக இருந்தாலும், நடந்து வரதுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அங்கே ஒரு வயசானவர் சைக்கிள் கடை வச்சுருந்தார். அவர்கிட்ட சைக்கிள் ஏதாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்னா, கிடைக்கும்ப்பா, ₹600 ₹1000 கூட கிடைக்கும். இது நான் சொல்கிறது 2019 பிப்ரவரி, ஜான்வரி மாதம். மேபி பிப்ரவரி அந்த டைம், அதை தாண்டி. அவங்க நான் கேட்ட உடனே அவங்கக்கிட்ட அந்த சைக்கிள் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் பொறுமை இல்லை எனக்கு. உடனே அந்த சிடிஹெச் ரோடு, இந்த பக்கம் பெருமாள்பட்டு, அந்த பக்கம் சிடிஹெச் ரோடுன்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தாரு. அரக்கோணத்துலேருந்து அவர் இங்கே இந்த சைக்கிள் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட போனேன், பார்த்தேன், இந்த சைக்கிள் பிடிச்சிருந்தது. எவ்வளோன்னு கேட்டால் 6500ன்னு சொல்லி நான் அவர்கிட்ட வாங்கினேன். ஒரு சைக்கிள் ₹6500 கொடுத்து வாங்கி அதை ஒரு மாதம் கூட முழுசாக நான் ஓட்டியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இது எப்பயுமே எடுப்பேன், காற்று அடித்து பார்ப்பேன், காற்று ஏறாது, வால் டியூப் போயிருக்கும், இல்லைனா பஞ்சர் ஆகிருக்கும். மறுபடியும் தள்ளிட்டு போவேன், அங்கே சைக்கிள் கடையில் போயிட்டு மறுபடியும் பஞ்சர் போடுவாங்க, இல்லைனா வால் டியூப் மாற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரும் பஞ்சரு, பேக் டயரும் பஞ்சரு, வால் டியூப் எல்லாம் கூட மாற்றியாச்சு. இதுக்கு ஒரு ₹120 மேலே செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு பண்ணிக்கிட்டு தான் வரேன். மறுபடியும் இது அப்படியே சும்மா தான் தூங்க போகுது. ஆல்ரெடி பைக்கும் வாங்கி வச்சது தான் இருக்குது. ஆரம்பத்தில் 74 கிலோ கொடுத்த மைலேஜ் இப்போ 30 கிலோமீட்ரு, 7 கிலோமீட்டர்லலாம் கூட பிரச்சனை பண்ணுது. இப்போ கூட பைக்குக்கு ₹95,000 மேலே செலவு பண்ணி அந்த பைக்கும் சும்மா தான் கிடக்குது ஒவ்வொரு தடவையும். அதுக்கு என்ன சொல்கிறது, சரி செய்யறதுக்கு அது சர்வீஸ் பண்ண ₹3000 ஆகுது. வருஷத்துக்கு தடவைனா இதுக்கே ₹5000 ₹6000 தண்ட செலவு. பெட்ரோல் வேறு ஒரு பக்கம் வீணாக போகுது. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் இது இங்கே இருக்குது பாருங்கள், எருமை மாடு மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒன்றும் ரொம்ப பெரிய வண்டியெல்லாம் இல்லை, பஜாஜ் பிளாட்டினா வண்டி தான் இது. இந்த வண்டி நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்த பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த சைக்கிளும் பார்த்திங்கன்னா நான் ரிப்பேர் பண்ண கொண்டு போனேன் நேற்று. அவர் கடைக்கு நான் செகண்ட் டைம் போனன்றதுனால அவர் ஓவராக சீனை போடுறாரு. அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த சைக்கிளை ₹6000 மேலே வாங்கியிருப்பியா, இதை வாங்கின மாதிரியே இருக்குது, யூஸ் பண்ணாதானே, அந்த ரிம்மெல்லாம் பாரு எப்படி துருப்பிடிச்சு போயிருக்கு, எவ்வளோ தூசியாக இருக்குது, இவ்வளோ தூசியாக கொண்டு கொடுத்தா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடுமா? இதெல்லாம் கூட ஒரு கேள்வி. பஞ்சர் ஆகிருக்கு, பஞ்சர் ஒட்டித்தாங்கன்னு சொல்லி நம்ம போகிறோம். எவ்வளோ தூசியாக இருக்குது, உங்கள் சைக்கிளை பார்த்தாலே பயமாக இருக்குது. எத்தனை நாளாக அடைச்சி வச்சுருந்தேன், எவ்வளோ தூசி இருக்குது, இந்த தூசி இதெல்லாம் எனக்கு அலர்ஜி, இதெல்லாம் போச்சுன்னா எனக்கு 1 மாதம் 2 மாதம் எனக்கு எழுந்துக்கவே முடியாது, உடம்பு வீணாக போயிடும். அந்த சைக்கிள் கடைக்காரரு அந்த ஆள் அவ்வளோ பேச்சு பேசுகிறார். ஏங்க இதில் என்னங்க இருக்குது, சைக்கிள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இது என்ன அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னா, பாரு எவ்வளோ தூசி இருக்குது பாரு, இதில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? ஒரு பஞ்சர் ஓட்டித்தாங்கன்னு சொல்லி போனதுக்கு அவர் அத்தனை கேள்வி கேட்குறாரு, அத்தனை பேச்சு பேசுகிறாரு. அதை தாண்டி அவங்க கேட்குற காசு ₹5 ₹10 எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நீ ஒரு 2 நாள் கழிச்சு நீ கொண்டு வா, மொத்தமாக ஒரு ₹800 ₹1000 கொண்டு கொடுத்துடு, நான் ஒட்டு மொத்தமே ஒரு சர்வீஸ் பண்ணிடுறேன், உனக்கு எல்லாமே நல்லா மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களோட பிஸ்னஸில் கரெக்டாக இருக்காங்க. கடைசியில் இந்த சைக்கிள் இப்போ காற்று பஞ்சர் போட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சும்மா இங்கே பக்கத்தில் போகிறப்ப இந்த சைக்கிளே யூஸ் பண்ணலான்னு தோணுது, ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை பெருசாக. இதில் என்ன மாட்டியிருக்குன்னு தெரியலையே. அது மாட்டலை, அது அந்த இது. ஸோ ஃபுல்லாக எது தொட்டாலும் உடையிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இது ஓவர் ஆயிலிங் மாதிரி பண்ணிக்கோ சொல்கிறாரு போல். ஒரு ₹800 ஆகும்னு சொன்னார். பின்னாடி டயர் மாற்றிடு, முன்னாடி டயர் மாற்றிடு, அதுக்கு அவ்வளோ ஆகும், இதில் இவ்வளோ ஆகும், அது மட்டுமே ₹400 செட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க நான் ஓட்டவே இல்லைங்க வண்டியை, அப்புறமா எப்படிங்க டயர் மாற்ற சொல்கிறீங்கன்னா, இல்லைப்பா அது மக்கிடும், மாற்றிக்கோ.
இதோ இங்கெல்லாம் கூட வந்து இதெல்லாம் கூட வந்து மாற்ற முடியாதான், அதெல்லாம் கூட ஜாம் ஆகிடுமா ஓட்டாமல் வச்சா. அதனால் இந்த சைக்கிளை வந்து அப்பப்போ எடுத்து ஓட்டிக்கிட்டே இரு, ஓட்டினாலும் ஓட்டலனாலும் தொடச்சி வச்சுக்கிட்டே இருன்னுலாம் சொல்கிறாங்க. ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோ ஆக்கப்போரு. இந்த வண்டியும் அப்படி தான் இருக்குது. வெளியில் நல்லா காற்று வருது, வெயிலும் இருக்குது, பயங்கரமாக இருக்குது வெயில். முக்கியமாக நமக்கு வந்து வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்கல்ல. நான் 2018 ஜூன் மாதம் நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது டிசம்பர் 2018 தான் எனேபிள் ஆச்சு மானிட்டைசேஷன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நான் எப்போ வாங்கினேன் தெரியுமா? 2019 டிசம்பர் மாதமோ எப்போயோ வாங்கினேன். இல்லை 2019 ஜூன் மாதம் வாங்கினேன். மொத்தமாக 6 மாதத்துக்கு ஒரு பேமெண்ட். அந்த பேமெண்ட் வருதோ இல்லையோ, ஜூன் மாதம் வர வேண்டிய பேமெண்ட்டுக்கு கணக்கு போட்டு முன்னாடியே இந்த சைக்கிள் நான் வாங்கி வச்சேன். ஒன்று வரப்போகுதுன்னு முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி செலவு. அப்போ எனக்கும் வேலை இழந்து நான் வீட்டுக்கு வாங்கின கடனெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நகையெல்லாம் விற்று நான் அடைச்சி, அந்த நகையெல்லாம் நான் வாங்கினது தான், நான் காசு கொடுத்து வாங்கினது. எனக்கு யாரும் வந்து ஒரு பைசா சும்மா கொடுக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பையும் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் நான் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸோடு க்ளோஸ் பண்ணேன். சிபில் போயிடும், ஃப்யூச்சர் போயிடும், லோன்ஸே தரமாட்டாங்கன்னு. அப்படியாவது இருந்திருக்கலாம். இப்போ இந்த லாவண்யா தருதலைக்கு லோன்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ நான் விற்ற அந்த 20 சவரன் நகை இப்போ நான் விற்றுருந்தேன்னா 22 லட்சம் போயிருக்கும். அப்போ 4.5 லட்சத்துக்கு விற்றேன். அப்போ அதில் ஒரு 18 லட்சம் நஷ்டம். அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில்மெண்ட் போகாமல் நான் ப்ரீ க்ளோஷர் கஷ்டப்பட்டு நான் தீர்த்ததுனால என்னை கூப்பிட்டு லோன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி லோன்ஸ் கொடுக்க நான் இந்த லாவண்யா கேட்க நானும் வந்து அவளுக்கு 26 லட்சம் மல்டிபிள் லோன்ஸ் 13-15 லோன்ஸ் மேலே நான் வாங்கி நான் போட்டு அவளுக்கு ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இம்மீடியட்டாக வேணும், கொடுத்துடுடா, போட்டுடுடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டான்னு அந்த நாய் வந்து வாயில் வடை சுட்டு 26 லட்சத்தை அவள் அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு விட்டேன். அவள் என்ன தான் பிஸ்னஸ் பிடுங்கினாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிட்டு எங்கள் அம்மாவும் இவங்களால தான் செத்தாங்க. மார்ச் மாதம் அவங்களுக்கு நான் லோன்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். அடுத்த 2 மாதத்துலேயே 15,64,000 ரூபா. எத்தனை லோன்ஸு, எத்தனை லட்சம்டா உங்ககிட்ட இருப்பு இல்லை, இருப்பை தாண்டி நீ அவங்களுக்கு லோன்ஸ் வாங்கி கொடுக்குற, நாளைக்கு அவங்க கட்ட என்னடா பண்ணுவேன்னு எங்கள் அம்மா அழுதாங்க. எங்கள் நாய்ங்களுக்கு நான் அவ்வளோ காசு நான் வந்து போட்டு வாங்கி கொடுத்தேன். கடைசியில் மாற்றிட்டு அவங்க நெல்லூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க என்ன நல்லா தான் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் வந்து யார் மூலமாகவும் எனக்கு ஃப்ரீ மணி வரல, எந்த சொத்து கிடையாது. நான் கஷ்டப்பட்டு நான் வாழ்கிறது தான் என் வாழ்க்கை. அப்படி இருக்கப்ப என் காசு எனக்கு இருக்கு பாருங்க, என் தங்கம் எனக்கு நஷ்டமாக இருக்குது. நான் இத்தனை லட்சம் ரூபாய் போட்டு நான் இந்த வீட்டில் இருக்கேன், வீட்டை சுற்றி முற்றி இருக்கவங்களுக்கு என்ன பார்த்தா ஆகாது. எவ்வளோ வந்து பொறாமை பிடிச்சி புறம்போக்கு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு அதே சாடிஸ்டிக் அப்ரோச் தான் இன்னும் கூட என்னை வந்து நிம்மதியாக வாழ விடலை. என்னவோ நான் வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ இந்த நான் என்ன யோசிக்கும், என்ன பேசும் அப்படின்னு. செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இதுங்க வச்சு வாயை கிழிச்சு ஜன்னலை உடைச்சு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது, ஏகப்பட்ட மன உளைச்சல், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் என்னை வந்து அப்யூசஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என்னுடைய நெய்பர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, முக்கியமாக இந்த லாவண்யா இத்தீஷ் வந்து இவ்வளவு லட்சம் என்னை ஏமாற்றி எங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக கொன்று என்னுடைய வாழ்க்கையை வந்து அலங்கோலமாக்குனதுக்கு அவங்களோட பங்கு அதிகமாக இருக்குது. மனசாட்சி இருந்தால் அவங்க அதை வட்டியோட வந்து திருப்பி கொடுக்கணும். 26 லட்சம் நான் இன்றைக்கி 40 லட்சமாக அதை மாறி நான் வந்து கட்டி நான் தீர்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு என் சேவிங்ஸ் எல்லாம் உடச்சி நான் எவ்வளவு வந்து நான் மெனக்கெட்டு நான் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நான் வந்து மல்லு கட்டி நான் அந்த கடனை நான் தீர்த்துருக்கேன். சும்மா ஒன்றும் தீர்க்கலை நான். இது இப்போ கூட யோசிக்கிறா, அங்கே ஒரு தேவடியா ஹரி வெடி அடிக்க போகிறோன்னு. ஏன் ஹரி மட்டும்தான் வீட்டில் வந்து உழைச்சி வீடு வாங்கிட்டானா? ஏதோ ஒரு தேவடி அங்கே யோசிச்சா நாய் வேற கத்துது. எந்த நாய் வந்து எந்த பக்கம் போகுது அதை பார்த்து எந்த நாய் கத்துதுன்னு தெரியல. சும்மாவே பைத்தியக்காரங்க மாதிரி. எனக்கு நான் வந்து பட்ட அவமானம், நான் வந்து இவ்வளவு வந்து படாத பாடுபட்டு எவ்வளோ காசு இழந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு வந்து திருப்பி வரணும். என்னை அவமானப்படுத்தினவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடாது. யோசிக்க அவங்க குடியே கெட்டு போகணும். அவங்களுக்கு என்னப்பா சொறி நாய் வாழ்க்கை, அது வந்து எங்கேயோ வளசர பக்கத்தில் விற்ற காசில் வந்து செட்டில் ஆகிட்டு மிச்ச காசை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கிட்டு
அதுங்க வீட்டில் இருக்க பொட்ட பசங்களுக்கு கல்யாணம் என்ன, பொண்டாட்டி ஊர் மேயிறது என்ன, சம்பளம் என்ன, பிள்ளைங்க என்ன, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போவோங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரவுடிசம் பண்ணுதுங்க. அத்தனோண்டு இருக்குதுங்க, அதுங்களே வந்து அப்படி பண்ணுதுங்க. குழந்தைங்கன்னு ரசிக்க முடியாது. ஒரு சில குழந்தைங்க வந்து பீடைங்க தான். இவங்க வீட்டில் பிறக்கிறவங்க பின்ன அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, சாடிஸ்ட்டுங்க. எனக்கு என் குடியை கெடுத்தவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது. சுற்றி முற்றி புதுசாக வேற வந்து சேருதுங்க, பீடைங்க. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னை என் போக்கில் விட்டுட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேன். சும்மா வயிற்றுல கொட்டிக்க கூடாது. ஏன்னா போகிறவங்க வரவங்க எல்லாம் கூட என்னவோ இவங்க இருக்கவங்களோட பிரெயின் வாஷ் எல்லாம் அவங்க வசம்தான், வசியம் வச்ச மாதிரி அவங்க வசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் யோசிப்பாங்க, பேசுவாங்க. பைத்தியக்கார பொண்ணுங்களா இருக்காங்க. அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் வந்து தேவடியான்னு சொன்னாலும் தப்பு இல்லை, தேவடியா பசங்கன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் வந்து உழைச்சி முன்னுக்கு வந்துட்டானா அவனை பார்த்தா ஆகாது. நானும் அவங்கள மாதிரி புறம்போக்கு வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டான். நான் ரொம்ப நல்லவன் இல்லை, அதனால் வந்து வச்சு செய்கிறாங்க. ஆனால் இந்த சைக்கிள் கடைக்காரன் சொன்னது கரெக்டாங்க. எப்படி ஹர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். மக்கள் வந்து எப்படியெல்லாம் பேச்சு மூலமாக ஹர்ட் பண்ண முடியுமோ அப்படி வந்து பேசி ஹர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறமா வந்து இங்கே டோட்லாவில் பார்லர் வச்சுருக்காங்க, மில்க் பார்லர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஸ்ஸி நல்லா இருக்குது. இந்த லஸ்ஸி நான் வந்து ஒரு 5-6 பேக்கெட் வாங்கிட்டு வந்து நான் நேற்றே 3 குடித்தேன், இன்றைக்கி நான் ஒரு 2 குடித்தேன், இது இன்னொன்று. ஸோ இது எங்கள் அம்மாக்கெல்லாம் லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் குடித்ததில்ல, டேஸ்ட் பார்த்ததில்ல. இதெல்லாம் குடிக்க மாட்டேங்கிற, குடித்தா நீ விட மாட்டேடான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் குடிக்கவே இல்லை. அப்போ நான் மோர் தயிர்லாம் கூட சாப்பிட மாட்டேன். இப்போல்லாம் எனக்கு வந்து பிடிக்குது. இந்த லஸ்ஸி அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது எனக்கு இப்போ. செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் எங்கள் அம்மா இப்போ தான் எனக்கு புரியுது அவங்க ஏன் இந்த லஸ்ஸியை வாங்கி வாங்கி குடிப்பாங்கன்னு. நாங்கள் கண்ணகி ஸ்ட்ரீட்னு இருந்தோம், சூளைமேட்டில். பக்கத்தில் பாரி ஸ்ட்ரீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால் கடை இருக்கும். அங்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நான் போனால் ரோஸ் மில்க்கோ பாதாம் மில்க்கோ கேட்பேன், குடிப்பேன். பேக்கெட்டில் தான் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட் பேக்கெட்டு. அவங்க வந்து அதில் லஸ்ஸி வாங்கி குடிப்பாங்க, என்னை குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் குடித்ததே இல்லை, இப்போ தான் புரியுது. நேற்று கூட ஒரு பேக்கெட் எங்கள் அம்மா ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது குடித்தா தான் நல்லா இருக்குல்ல. ஸோ டாட்டா, சி யூ, ஹாவ் அ கிரேட் டே, பாய்.